நான் இங்க வரோம் இல்லைங்க, அதுவே காணல. இது நாய் இல்ல, பன்னிக்குட்டி. பன்னிக்குட்டின் நிலையில எந்த தப்புமே கிடையாது, கரெக்டா தான் இருக்கு. என்ன கேரள குட்டி எப்படி இருக்கு? நல்லா இருக்குது. ஏ கடம்பா, கந்தாரு ஒரு சான்ஸ் கிடைச்சாடா? கிடைச்சு. ஏமா கேரளா குட்டி என்ன அதுதான் தெரியுதுல்ல, சும்மா சும்மா கேரளா குட்டின்னு சொல்லி காமிக்கணுமா? எங்க அண்ணன் உன் இட்லியை கடிச்சு பார்த்ததுல இருந்து நைட்டு பூரா உன் நினப்பாவே இருக்கிறாரு. ஏமா இட்லி தான் காட்டினியா, என்னதான் அப்படி காட்டணும்னே தெரியல. உங்க ஐயாவுக்கு வேற வேலையே இல்ல, 24 மணி நேரம் அதே நினைப்புல தான் இருப்பான் போலுது. கேரளா வரைக்கும் தெரிஞ்சு போச்சு அந்த விஷயம் எங்க அண்ணனை பத்தி. ஆமா, எப்படியாவது உங்ககிட்ட ஒரு வேலை செஞ்சாவுன்னு 4 நாளா தூக்கம் இல்லாம இருக்கிறாரு. யோ, உனக்கு என்ன வேலை தெரியும் அப்படி 2 பேருக்கும்? எங்க அண்ணனுக்கா? ஆமா, எங்க அண்ணனுக்கு நல்லா மாவு நல்லா ஆட்டுவேன். அப்புறம் அழுத்துற வேலைக்குதான். அழுத்துற வேலை தப்பா நினைக்காத. நல்லா மாவு பேஞ்சி போண்டா போட்டு நினைச்சுக்கா, மெது மெதுன்னு அப்படி அவ்வளவு அருமையா இருக்கும். இந்த பாரியா, இந்த எடக்கு முடக்கான பேச்செல்லாம் என்கிட்ட வச்சுக்க, இழுத்து வச்சு அறுத்து விடும் பார்த்தும். அறுத்து விட்டா வம்பா போயிருந்தா, அறுத்தா வேற ஒன்று வச்சுக்கிட்டு போறதுனா? அப்பா அவன் பிளாஸ்டிக்ல ஒட்டாதி விடுத்துருக்கணும். நாங்களாம் எத்தனை வச்சிருக்கிறோம். ஏமா ஏதோ ஒரு வேலை இருந்தா ஒண்ணு எங்க அண்ணனுக்கு போட்டு கொடு. இந்த பாரியா, உங்க 2 பேருக்கும் என்ன வேலை தெரியுங்கிறது கரெக்டா சொல்லுங்க. அப்பதான் நான் என் கடையில என்ன வேலை இருக்குன்னு சொல்ல முடியும். உங்களுக்கு என்ன வேலையை போட்டு தரேன்னு நானும் யோசிக்க முடியும். இது உனக்கே ரொம்ப ஓவரா தெரியல. பார்த்து மெதுவா சேருடா கடம்பா. எங்க போத மாட்டேங்குதுடா. மொழியே சம்பளம் அதிகமா இருக்குது. என்னடா நீ ஒரு பூவோட செருவ மாட்டா? ஏமா அதான் ஒண்ணுக்கும் ஆகாதுன்னு இந்த ஊரே சொல்லிட்டாங்க. அம்முக்குட்டி எப்படி நம்ம கடை எப்படி இருக்குது? ரொம்ப பிரமாதமா இருக்குயா. ஆனா ஒரு வேற வர மாட்டாங்க சாப்பிடுறதுக்கு. போய் சாப்பிடுங்க. நீங்க எப்படி வரும்? நாங்க 2 பேரும் இருக்கும்போது ஒரு குஞ்சு வராது. ஊர்ல நீங்க 2 பேரும் உருப்படாம இருக்கும்போது யாரு வருவா? ஏமா டேய், இங்க கேரளா குட்டி கடைக்கு ஏன் கூட்டம் வரலன்னா, அவன் மிஷின்ல மாவு ஆட்டி அந்த இட்லி நல்லா விளையாட்டுக்குறா. ஆமா ஆமா, மிஷின் இந்த பாரியா, மிஷின்ல மாவாட்டினா தான் இட்லி நல்ல பஞ்சு மாதிரி பொசு பொசு பொசுன்னு இருக்கும். அம்முக்குட்டி மிஷின்ல மாவு ஆட்டினா புளிச்சு போயிடும். இந்த பாரியா, எங்க வீட்டுல உரல் இருக்கு, உலக்க இல்லையே, நான் பண்ண வேணாம். அடே சக்கண்ணா, ஏய் கடம்பா, ஏய் கந்தா, ஏய் என்னையா உலக்கல்லையா? அண்ணங்கிட்ட ஒரே ஒரு ஆட்டுக்கல் மட்டும் தான் வச்சிருக்கிறாரு. எங்க வீட்லயே ஒரே ஒரு ஆட்டுக்கல் தான் இருக்கு, அந்த குழம்புதான் இல்லைன்னு சொன்னேன். அதுதான் தேடிட்டு இருக்கிறாரு. அப்படியே உலக்க எங்க கிட்ட இருக்குது? விட்டு இட்டுச்சா பண்ணிச்சுக்கா உலக்க மாவு சும்மா அப்படியே புது புது புதுன்னு ஒரு மாவு. இட்லி நல்லா வச்சு நசுக்குறேன்னு வச்சுக்கேன், பச்சரா வேணும் அதோட. அதுக்கு பிறகு அதே பாத்துக்க. என்னடா நசக்கிறேங்கிறா? இவன் ஒண்ணு நம்மளுக்கு ஒத்து வர மாட்டாளாடுங்கிறா. ஏய், இட்லி யாருக்கும் அடங்காது. இட்லி கடை வேலை ஒத்து வராது, நசுக்கி கூட போயிடுவாடா. ஆமா ஆமா, வேற ஏதாவது ஒரு ஏற்பாடு பண்ணி கொடுறா கடம்பா. வேற என்னடா ஏற்பாடு பண்ணலாம்? வேற ஏதாவது ஒரு கடை ஏற்பாடு பண்ணா. சரி, இட்லி கடையே வியாபாரம் இல்லைங்கிறா. ஆமா, இதோட இன்னொரு டீ கடையும் சேர்த்து வச்சு கொடுத்துறது. டீ கடையா? எதுக்கு ஈச்சி அடிச்சு எதுக்கா? எங்க ஏய் சொல்றா, எங்க பெரிய மாமனார் கிட்ட பாய்லரு ஒரு 2-3 வருஷமா சும்மா கிடக்குது.
ஏன்டா அது என்னாச்சு வியாபாரம் இல்லையா? அந்த ஆளேக்கடா சும்மாவே இப்படி இப்படின்னு சொல்லிட்டு டீ கடையும் வைக்கிறதில்ல, அடாடாடாடா. கூத்துக்கு போவாரு போதெல்லாம் கூத்துக்கும் வைக்கிறதில்ல. என்ன பண்ணிக்கிட்டு திரிடாருன்னு தெரிய மாட்டேங்குது. சரி சரி, அதை கொண்டாந்து கொடுத்துடலாமா? அந்த பயலரை வாங்கிட்டு வந்து ஆ, ஒரு டீ கடை வச்சு கொடுத்துடலாம்டா. ஒரு பெரிய டீ கடையா ஒரு இட்லி கடையும் சேர்த்து இப்படி ஒரு கொத்தி சாவி எங்க செருவுற மாதிரி கொண்டு குடியா. ஆமா ஆமா, கடையை கொண்டாந்து கொடுத்துட்டு கொத்து சாவியை சொல்லி விட்டு நாங்க உட்காந்துட்டு இருக்கிற போய் நீ இருந்து ஈச்சி அடிச்சுட்டே இருக்கியா என் பக்கத்துல. சரி நாளைக்கு டீ கடை வைக்கிறதுக்கு உண்டானதெல்லாம் வாங்கிட்டு வரலாம்டா. ஆஹா, ஆ, டீ கடைக்கு உண்டான பயலரை நான் கொண்டாந்துடுறேன். சரி. நீ டீ தூள், ஆ, கலாசு, டம்ளர், ஆமா. அப்படியே கண்ணாடி டம்ளரை வாங்கிட்டு வந்துரு. சரி சரி சரி. அப்புறம் மேல பால் வேணும்டா. பாலுக்கு எங்கடா போறது? பால் என்ன பண்ணலாம், முத்துநாயகி வீட்டு போய் ஒரு மாடு வாங்கிட்டு வந்துட்டு மாடா நானு. பணம் வச்சுக்கிறீங்களா? ஆ? காசு வேணும்டா, பணம் தாடா. பணமா? ஆ, இருடா பாக்குறேன், எவ்வளவுக்கு பாக்குறேன். ஒரு 10,000 மாட்டா வாங்கிட்டு வந்துடலாம்டா. ஆமாடா ஆமாடா. பாத்து பாத்து பத்திரமா மெதுவா எடு, பிச்சிட்டு வந்துட போகுது. வராது வராது, எங்கடா வர மாட்டேங்குது? வர மாட்டேங்க. பெரிய குயிக்கு மட்டும் ஒட்டில வச்சிருக்க, எப்படி வரும்? எங்க காணோட காசா? வீட்டுல இது டவுசர் மாத்தி வேற போட்டு வேற கழட்டி வச்சுட்டு வந்துட்டியாடா? இல்லடா, இருக்குதா வந்துருச்சா. மெதுவா மெதுவா மெதுவா. ஏடா பாத்துடா. அடே அப்பா, வந்துருச்சா. ஏய் என்ன பேரு? எவ்வளவு பாடுறா? அதை நான் பாத்துக்கிறேன், நீங்க பாக்கணும்னு அவசியமே இல்ல. போய் பாடுறா, பணம் போயிடுச்சு. யோ, வர 4100 ரூபாய் இதை வச்சுட்டு இந்த ஆட்டம் ஆட்டுற. இந்தா அம்முக்குட்டி, 40,000 ரூபாய் நாளை கொண்டுட்டு வா. 40,000க்கு போய் இந்த 4,000 தான். இந்த 2,000 இருந்துச்சுன்னா கூட 40,000 மாடு வாங்கிட்டு வந்து போய் நாளைக்கு நான் அப்படி பால் அப்படி கறந்தனா எந்த கடையிலுமே டீ அப்படி இருக்காது. தெரியுமா? இன்னைக்கே போய் ஒரு மாடு நல்லதா பார்த்து வாங்கிட்டு வந்துடலாம் வாடா. நாளைக்கு போய் மாட்டோட வரேன். ஆ. நீ வந்து டீ தூள், கலாச்சி எல்லாம் வாங்கிட்டு வந்துரு. கலாச்சி கொண்டாந்து வச்சுரு, நான் பால் கொண்டாந்துறேன். ஓகே, வாடா போலாம். மாடு வாங்குறதெல்லாம் இருக்குடியா, முதல்ல டாக்டர் எல்லாம் ஒழுங்கா பண்ணிட்டு போ, இல்லன்னு போற வழியில நாய் கப்பிட்டு பேர போகுது. எங்களெல்லாம் நாய் காப்பாது, முன்னத்தை பார்த்தாக்க நாய் நக்கிவிட்டே போயிடும். சரி வாடா, நான் மாடு வாங்கிட்டு நாளைக்கு வரலாமா? சரி, நாளைக்கு மாட்டோட